கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த நாடகத்தை கண்டுகாண வருக வருக என வரவேற்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் கரிசல் காலமாட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜக்கேவன் அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முத்துராக்கு குப்புசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Hello. 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 Hello, hello, hello. துவக்கம் துவக்கம் துவக்கம். Hello. Hello. பாவனமாடிய பாடலையே வணக்கம். மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முத்துராக்கு குப்புசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Hello. மின்வாரிய அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழு கேட்டுக்கொள்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் ஜக்கையன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். இபி அன்புக்குரிய சத்யவேல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முத்துராக்கு குப்புசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாராச்சும் வாங்கப்பா துணைத் தலைவர் வீட்டுல. உயர்திரு திருமங்கலம் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துகிறோம். திருமங்கலம் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் புஷ்பநாதன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆல்ரவுண்டு வாசித்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி SPS அழகர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற சாத்தனி அழகு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணன் வேன் டிரைவர் முத்தண்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளிவொலி அமைப்பு சாத்தங்குடி பிரெண்ட்ஸ் அவர்கள் மேடைக்கு ஒருபடி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏப்பா துணைத் தலைவர் குப்புசாமி முத்துராவுக்கு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். துணைத் தலைவர் குப்புசாமி முத்துராவுக்கு அவர்கள் மேடைக்கு ஒருபடி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் மேடைக்கு ஒருபடி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறோம். கசகாலப்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் மேடைக்கு ஒருபடி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இங்கு இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் ஒளிபரப்பக்கூடிய தவம் யூடியூப் சேனல் அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கொட்டகை அமைப்பு மற்றும் மேடை அமைப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. மேடைக்கு வரும்படி சதீஷ் அவர்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றாக குருவாழ்க குருவே துணை அரிய நட்சம் ஓடைய பயிரை சின்னால் விளைந்து சிரிப்பாய் உயிரிழந்த பகுதி மக்களும் வான்மலை பிடித்து விவசாயம் பிடித்து எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ செய்ய இதற்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய வாவன் புறமாகிய கரசகாலம்பட்டி மக்களுக்கும் இந்த விழா ஏற்பாட்டாளர் அனைவருக்கும் என்ன சார்பாகவும் இசைக்குழுமத்தினர் கலைக்குழுமத்தினர் சார்பாகவும் சிவகங்கை மாவட்டம் ஓடாத்துறை சேர்ந்த ஆட்சிய தளம் யூடியூப் சேனல் சார்பாகவும் நடக்கும் வாழ்த்துக்களை வழங்க பாடுவார்ல. ஹலோ 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 மந்தீப் மார்பல் சேதுராமன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனது மந்தீப் மார்பல் கம்பெனி சார்பாக மாமா சேது மாமா அவர்களுக்கு பொன்னாடை பத்திக்கிறார். எனது மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் மேக்கப் மாற்று ட்ரெஸ் அமைப்பு கொடுத்த அருமைக்குரிய சித்தப்பா குரண்டி SS மாநாடு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுகிறோம். அடுத்தபடியாக அருமைக்குரிய சித்தப்பா ஆயூர் லட்சுமிரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். துணைத் தலைவர் குப்புசாமி முத்துரா வீட்டுல வாங்க.
பொன்னாடை போர்த்து கௌரவித்த விழா குழுவினருக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். துணைத் தலைவர் முத்துராக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சீன அமைப்பு அண்ணன் கோரண்டி மாநாடு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, அன்பார்ந்த கர்சக்காலம்பட்டி கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அரசு ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமணிய சக்கரவர்த்தி திருமுருகன் அவர்கள் குழுவினரை வழங்கும் இந்த வீரவாண்டிய கட்டப்பம் நாடகத்தை அண்ணன் மரியாதைக்குரிய மாரிமுத்து குடும்பத்தார்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்த நாடகத்தில் பேரும் புகழும் பெற்ற பாதர்வள்ளையாகவும் கட்டப்பொம்மமாக நடித்த அருமை அண்ணன் பெருமாள் அவர்களும் கருப்பி அவர்களும் அவர்கள் பிள்ளை இன்னும் மற்றும் இந்த நாடகத்தில் கலந்து நடிக்கிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் ஆதரவு கொடுத்து தாங்கள் இந்த பெருமாள் முனியத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை பாரானை கற்பகத்தை பேணினார். பாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும் தான். மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே நிலைத்தான். துளி போட்டு செயலதையும் தொடங்கி கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகள் இல்ல இல்ல இல்ல. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகள் இல்ல இல்ல இல்ல. கணேசன் நாட்டமின்றி எக்காரியம் நடக்கும். துளி போட்டு செயலதையும் தொடங்கி நம்பிக்கை கொடுக்கும் வரும் புயலாவும் முன்னின்று தடுக்கும். நம்பிக்கை கொடுக்கும் வரும் புயலாவும் முன்னின்று தடுக்கும். அங்கே ஒரு பாதம்
சேலையில காட்சி தருவா கசக்காம்பட்டி சுந்தரம்மாள் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா வேண்டுவர்க்கு வேண்டு வரும் இவள் தருவா வேண்டுவர்க்கு வேண்டு வரும் இவள் தருவா எங்கள் வேற்காட்டு கருமாறி காத்து அருள்வா எங்கள் வேற்காட்டு கருமாறி காத்து அருள்வா அம்மா அம்மா எங்கள் மாறி அம்மா நான் தரணும் தெரி தூளி அம்மா 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 எங்கள் மாறி அம்மா நான் தரணும் தெரி தூளி அம்மா சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா காட்டமாரிய வந்திடுவாள் திரு ஏக்கரி கருமாரியம்மா காட்டமாரிய வந்திடுவாள் திரு ஏக்கரி கருமாரியம்மா ஆபத்திலே உனை வருவாள் அந்த ஆங்கர திரி துளியம்மா தாயனியே மாரியம்மா நாகமாகவே மாறிடுவா நம்பினாக்கு உனை குறியே நல்ல உலகி நம்பீரம்மா அம்மா அம்மா எங்கள் மாரியம்மா நாரும் தரணும் திரி துளியம்மா அம்மா அம்மா எங்கள் மாரியம்மா நாரும் தரணும் திரி துளியம்மா சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா அகில உலகம் வாழ்பவளே அவள் மிகுந்தாயி கருணை உள்ளம் கொண்டே எங்கள் கருமாரி தாயி உன்னழகை கண்டாலே உன்னி எங்கள் ஒளி புவியாடும் நாயகிய கருமாரி தாயி உன்னழகை கண்டாலே உன்னி எங்கள் ஒளி புவியாடும் நாயகிய கருமாரி தாயி வெள்ளி செவ்வாய் எல்லாம் கோலம் வேண்டுகிற பக்தருக்கு நல்ல காலம் வெள்ளி செவ்வாய் எல்லாம் கோலம் வேண்டுகிற பக்தருக்கு நல்ல காலம் சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம்
நன்றி 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 பாப்பா முத்துவேடு ஹலோ திருமங்கலம் உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துகிறோம். திருமங்கலம் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
இல்லை நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சப்ளை கொடுத்தாச்சு. நான் லைனில் தான் இருக்கேன் உங்கள்கிட்ட. காவல்துறை அதிகாரி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் சேனல் உபயோகமாக எங்களுக்கு வழங்கிய சங்கரபாண்டியன் என்ற குருவி ஆர்மி அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் சேனல் இந்த ஒளிபரப்பை நான் இலவசமாக நான் பண்ணித்தரேன், என்னுடைய சார்பாக நான் பண்ணித்தரேன் என்று எங்களுக்கு அன்பளிப்பாக அளித்த சங்கரபாண்டியன் என்ற குருவி ஆர்மி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறோம். சங்கரவாணி என்ற குருவி அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் வந்து இந்த பொன்னாடியை பற்றி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணாகே அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றும் கொள் ஒன்னாகே வாடுகின்றேன் அவனின் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகை
வைக்கும் கரசக்காலம்பட்டி கிராம பொதுமக்கள் மாறாத பாதமாடா முத்துக்கு முத்தாயே முத்துக்கு முத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாயே என்ன வந்தமா நாளுக்கு சுருக்குன்னு இருக்கணும். என்னமே செத்தைய வீட்டுல வெத்தலவா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. பேரன்பு காட்டும் பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பு சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் உண்மையிலே நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். ஆனா நம்ம தாய்மார் கூட்டம் ஆனா உண்மையிலே நம்ம கசகலம்பட்டில மாதிரி எங்கேயும் பார்த்ததே இல்லை. சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்கள், ரொம்ப அமைதியா இருக்கா. இருந்தாலும் கூட நமது தாய்மார்களுக்கும் உடல்பெறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிரால இளம் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய இங்கு காவல் பொறுப்பணியேற்று கடமை செய்வதற்காக இங்கே வருகை வந்துள்ள நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் உண்மையிலேயே அவங்களுக்கு தான் பெருமை சொல்லணும். ஏன்னா காவல் தெய்வமே அவங்க தான். ஏன்னா அவங்க சொல்றாங்க, அதை நம்ம யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. நீ கடைபிடிக்கிறியா? பூஜை வட்டியாடா, பூஜை கழிப்படா, என்ன சொல்றோம்னா அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமது காவல்துறை அதிகாரி அவங்க வந்து நமக்கு அறிவுரை சொல்றாங்க. எல்லாரும் புகையில ஹெல்மெட் போட்டு போங்க, டூ வீலர்ல போய் ஹெல்மெட் போட சொல்றாங்க, யாரும் போடுறது இல்லையா. அப்புறம் அவங்க மறைச்சிட்டு எங்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் பண்றோம். அது போக இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் மது அறிந்து டூ வீலர் ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அதையும் நம்ம யாரும் கேட்கறது இல்லை.
இருந்தாலும் இருக்கட்டும். நம்ம பெரிய பிரச்சனை வேணாம். நம்ம பிரச்சனையை பார்த்துக்குவோம். ஆமா, நமது தாய்மார்களுக்கும் இங்க காலையில் காடு சென்ற மாலையில் எப்படி திரும்ப ஏனைய விவசாய பெருமை மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்ற சிறப்பானவர்களை இங்கு ஒளி அமைத்து கொடுத்த பாசத்துக்குரிய எங்களது அன்பனா நமது நீ வாட்டுக்கு நான் சொல்றதை நீ எடுத்து கூடாத. நம்ம என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும், என் பொண்டாட்டியை நீ பார்க்கணும். ரெண்டு பேரும் பார்த்து என்ன செய்ய? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே. அண்ணன் பொண்டாட்டியை நான் பார்த்தானே, தம்பி பொண்டாட்டி அவரு பார்த்தானே. அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பம். பங்காளிய நாங்க ரெண்டு பேரும் பங்காளி. சரிப்பா சரி. ஏப்பா எங்க நாலு பேரையும் சேர்த்துக்குங்க. பங்காளி இன்னைக்கு வந்திருக்க அவர் குட்டச்சு. ஆமா, அவளையும் நீதான் பார்க்கணும். நீ ஒரு சும்மா இரு, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவா. நீ ஒரு மொட்டு முண்டைன்னு தெரியும். இருக்கட்டும். ஆனா உண்மையிலே இன்னைக்கு சொல்றேன், இந்த மொட்டை எத்தனை உண்டாட்டி ஒப்பாட்டி வச்சிருக்காரு எனக்கு தெரியும். அப்படியா? உனக்கு தெரியாத ஆளே இல்லடா உலகத்துல. சோசி பாப்பியாடா? ஏண்டா முத்துவல சாதகங்க தான் பாப்பியா? தொப்பியே போட்டு அப்புறம் பெரிய யோக்கியம் நினைச்சிடாத. உன்னை இப்ப பெரிய இளவட்டம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். சரி இருக்கட்டும். ஆமா அப்படியே நடிப்பேன். சிவாஜி கணேசன் மாதிரி. நாங்க நடிக்காத நடிப்பா, நீ நடிக்க போற. அப்படியே ஏக்கா வந்திருக்க. நாடகம் பாக்குறாங்களா? வரலையா? அவங்க பேச கேட்டு நீ வரல இழுத்து விட்டு போயிடறானே. நாடகம் பாப்பாங்கடா. பேசாம இருந்தேன் விடு. முந்தா நாள் கூட திருமணம் இரு, நான் சொல்றேன் வயசிய சொல்ல. முந்தா நாளோட திருமணத்து தோல்கட்டு கிடையாது. அந்த ஹோட்டல்ல 23 நம்பரு ரூம் போட்டது நாங்க ரெண்டு பேரும். அப்படியா? சகலையா ரெண்டு பேரும் இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லு. அப்படியா? நம்ம கருப்புசாமி சத்தியமா யாரு? ஏய் சரி இருக்கட்டும். அது வேணாம். என்ன மாப்பிள்ள? 2 ரூம் போட்டோமா? சரி விடா. டேய் நீ நாடகத்தை கருத்து கொடுவேன். சிறப்பான முறையை இங்க ஒளியமைத்து கொடுத்தாய் நமது அன்பு பிரதேச அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையை இங்கு இந்த நாடகத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு வலியுறுத்துவதற்கும் அன்புள்ளம் நமது தவம். மாப்பிள்ள நீ நாடகத்தை கெடுத்த நீதான்டா அப்படி நான் சொல்லுவேனா? அவர் தான் நாடகத்தை வந்து ஒளிபரப்பு பண்றவர். சிறப்பான வழி இந்த நாடகத்தை ஒளிபரப்பு தவம் அவர்களுக்கும் எங்கள் சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பிலும் இந்த நாடக அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தனமான எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நமது சஞ்சீவி. என என்னைக்குமே பேரை பாருங்களேன், சஞ்சீவி என்னைக்குமே உயர்ந்தது பேரு. சஞ்சீவின்னு சொன்னாலுமே அது ஆஞ்சநேயருடைய பேர். பேர் அவருக்கு கிடைச்சிருக்குன்னா பெரிய ஒரு புண்ணியம். இருக்கட்டும், நன்றி வணக்கம். இருக்கட்டும், பேர்லாம் நல்ல பேருங்க. இதுதான் ஏறிக்கிட்டு போகுது. அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன செய்ய சொல்றேன்? சரிங்க, நானும் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல பாமாலி வந்தாச்சு. கூத்துறேன்னு விவரமா சொல்றேன் ஐயா. கூத்துதேன், மத்ததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சுன்னா கூத்துல கோமாளி வந்துருவோம். கோமாளிக்கு முதல் 2 வேலை. என்ன வேலை ஐயா? உன்னை எந்திரிக்க விடாம பாக்கணும். இதுதான் பிரச்சனை வர்றது. என்னடா லூசு பட எந்திரிக்க விடாம பாக்கணும். எதடா எந்திரிக்க? ஆளுகளை எந்திரிக்க விடாம பாக்கணும். சொல்லுப்பா, உயிர் போற மாதிரி சொல்ல. சில படுக்க விடாமே பாக்கணும். ஏய் யாரப்பா? ஆளை காமி பண்ணிக்கிறேன். அந்த வேலை பாக்குறியா? ஆளுகளை படுக்க விடாம பாக்குறது என்னுடைய வேலை. சில பேர் போயிடும்னு வந்திருப்பாங்க. எத்தனை வாக்கு? சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சில பேர் நாடகத்தையும் விட்டுவிட்டு 4 பேர் நாடகத்தை விட்டுவிட்டு நல்லா தண்ணி அடிச்சுவிட்டு சரி 4 பேர் புத்து போகணும்னு வருவாங்க. அப்படி செஞ்ச உதவி. ஆனா நம்ம ஊர்ல கசகாலம் பெட்டில் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்கள். இருந்தாலும் கூட எங்க அக்கா வந்ததுமே அடையாப்பா அவ்வளவு ஒரு உள்ள வந்து அப்படி ஒரு சிறப்பான முறையில் எங்களுக்கு அனுசரி பண்ணீங்க. நன்றி நன்றி. வந்த வணக்கம். இருந்தாலும் கூட இன்னைக்கு எப்படி இருக்கணும்?
எப்ப இத நல்லா கேட்டுக்கிறேன்னா எதப்பு இங்க பாரு, என்ன பெத்த தாய்மாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காது. எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? சமணங்கால் போட்டு டேய் சமணங்கால் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி சமணங்கால் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. சமணங்கால் வாய் ஓட்டு இது பண்ணாங்க. ஆமா நான் சொல்லவா ஆத்தா ஈஸ்வரி மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. நாடகத்தை கெடுத்தவே நீங்க தான்டா. நடுக்க நாடகத்தை கெடுக்க மாட்டான், நாடகத்தை வளர வைப்போம். ஆமா. அதனால இப்ப உட்கார்ந்து இருக்க தாய்மார்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க? எப்படி உட்கார்ந்துருக்காங்க? ஒண்ணும் இல்லையா? என்னடா என்ன முடியுன்னு எங்க ஊர்ல உட்கார்ந்து ஆள் மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. அந்த எடுங்க, அந்த கம்பு எடுங்க, 2 கூட்டு போடுவோம். ஏப்பு எல்லா ஊர்லயும் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? இவங்க ஊரை உட்கார்ந்துருக்கிறது எப்படி உட்கார்ந்துருக்காங்க? எப்படி பூரா 100 வழியில உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அடே அப்பா, இத நான் பெருமையா சொல்லல, சொல்றேன், அதை கோவிச்சுக்கிற கூடாது. சரி, அந்த 100 வழியை பத்தி நான் சொல்றேன்னா கோவிச்சுக்கிற கூடாது. ஆமா. அடே அப்பா, இவங்களை போய் பார்த்தா சரி எவ்வளவு கஷ்டமா. இதே மாதிரிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனான்னு ஒண்ணு வந்துருச்சு. அப்ப நமக்கு நாடகம் நடிக்கத்தான் தெரியும், மத்த வேலை தெரியாது. அப்ப நானும் போய் எங்க ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்கிறேன், தலைவரே எனக்கு ஒரு 100 நாவல் அட்டை கொடுங்க அப்படின்னு. ஒரே வாரத்துல எனக்கு அட்டை வந்துருச்சு. அட்டை வந்துட்டா புஷ்பம். அடே அப்பா, நானும் வேலைக்கு போறேன். என்னமா ஒரு நோடி மலை போய் வேலை பார்க்கறது மாதிரி இத்தத்தட்டு தகரத்தட்டு நான் கூட பயந்துகிட்டு போறேன். மாப்பிள்ள அழகரு களி எப்படி இடுப்பால வெட்டுவாங்க, எப்படி நாக்கு தள்ள செமக்க விடுவாங்க. நானும் போறேன் மாப்பிள்ள. களி இத்தத்தட்டு தகரத்தட்டு, அதுல ஒரு மம்பட்டி, அதுல ஒரு கடப்பாறை, அதுல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டு தண்ணி லிட்டரு. என்ன போனேன், அப்புறம் போட்டு நீ பானே அண்ணே, அப்புறம் போனேன். அவங்களுக்கு முன்னாடி வாட்டு தண்ணி, இவங்களுக்கு குடிக்கு சாப்பிட தூக்காடு சோறு, கொண்டைக்கு பூவு, சரி, முகத்துக்கு சிந்தால் பவுடரு, இவங்க சேலை புண், அதுல என்ன சேலத்தை கட்டுவாங்க தெரியுமா? அடே அப்பா, காஞ்சிப்பட்டா அதெல்லாம் கிடையாது. அந்த பூமணம் பூமணம் பூனை சேலை, அந்த பூனை சேலையை கட்டிக்கிட்டு இவங்க வேலைக்கு போனா நானும் போறேன் பாப்பா. போனா 24 பேரு ஒரு குழிக்கு. சரி, 24 பேருமே ஒரு குழியில நின்றுகிட்டு இருக்காங்க. நான் பயந்துகிட்டு நிக்கிறேன், எப்படி இடுப்பால வெட்டுவாங்க, நமக்கு நமது வேலையை பத்தி தெரியாது. ஆமா, எப்படி நாக்கத்துல செமக்க விட போறாங்க மண்ண. சரி, அப்படி நானும் நிக்கிறேன்டா ஐயா. போய் பார்த்தா நம்ம சேவிங் கடைக்கு போனோம்னா வலிக்காம சேவிங் பண்றாரு பாரு. ஆமா, அதேதான் எங்க அம்மா வேலைங்க. நீங்க இங்க போய் சேவிங் பண்ணிட்டு வந்தியா? அந்த புல்லுக்கு வலிக்காம 3 இழுவதேன் அந்த மம்பட்டியை வச்சு இந்த மம்பட்டியை 3 சுத்தி 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எரிஞ்சிருவாங்க. எப்ப இந்த தகரத்தட்டை ஏப்பா கொண்டு வராங்க? எதுக்கு? மண்ணல்லவா கிடையாது. அது நம்ம தகரத்தட்டுல முதல் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு. கொத்துவேன். கொத்தியம் எல்லாம் கிடையாது, மம்பட்டி தாயக்கட்டை. அது இருந்தா தான் அங்க வேலை நடக்குது. சரின்னு சொல்லி இந்த தகரத்தட்டை மண்ணல்றவா கொண்டு வராங்க. இவங்க உட்காண்டா குந்தில மண் விட்ட கூடாதான். சரி, குப்பரா போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க கூப்பிடுவாங்க, ஏண்டி ராமாயி, என்னடி வீராயி, வாங்கடி போடுவோம். என்னடி தாயம் அப்படி சொல்லி இவ சக்காலத்து மக சக்காலத்து போயாம இதத்தான் குத்துறா. எத? இந்த நாயவே அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பு, அது தனியா விளையணும், தாயம் போடுற குறிப்பு. ஆமா, அடுத்து இன்னொரு குறிப்பு இருக்கு, பேணு வாக்குற குறிப்பு. சரி, அது தனியா ஒதுக்கிறோம். அடுத்து இன்னொரு குறிப்பு இருக்குது, அது புல்லு புடுங்குற குறிப்பு. சரி, ஆட்டுக்குட்டிக்கு. ஆமா, ஆனா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா 100 நாவல தெரிஞ்சுக்கலாம். அதுதான் புறணி குறிப்பு. அவங்க பேசுவாங்க, ஏண்டி இருளாயி, என்னடி வீராயி, உனக்கு இந்த விஷயம் தெரியுமாடி? தெரியாதுடி. சும்மா இருடி. இப்ப அவளை இவந்தே வச்சிருக்கானாம்ல. யாரு? ஆமாடி, சக்காலத்தி மக சக்காலத்தி 5 வருஷம் இவந்தே வச்சிருக்கேன். இப்ப போச்சு 5 வருஷமா. அதாட்டி புல்லோட்ல புடு 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 புடுன்னு வந்துட்டு போயிட்டு வர்றேன். அது புறணி குறிப்பு. சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது. என தயவு செய்து
என்னத்தான் பேசுறது உண்மைதானே? அப்ப ஏய் தவா இந்த சீனை கட் பண்ணிடுறேன், இந்த யூடியூப்ல போட்டு வரக்கூடாது. ஆமா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த 100 நாவலை பத்தி நான் குறை சொல்லல. நீங்க பாருங்க, இந்த 100 நாவலை வந்து தமிழ்நாடே கெடுத்துருச்சு.